சில நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி இஸ்ரேலினுடைய போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகியிருந்தது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 38,000 பேரிட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. இந்த போர் எப்போதான் முடிவுக்கு வரும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ற கேள்விதான் பலர் மத்தியில் தொடர்ச்சியாகவே இருந்து வருது. இந்த போரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிறதுல செல்வாக்கு செலுத்தினது இந்த போர் அமைச்சரவை. அக்டோபர் மாதம் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு உடனடியாகவே ஒரு போர் அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருந்தது. அங்குதான் சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. இப்போ போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கு. அப்போ இந்த ஹமாஸ் இஸ்ரேல் மோதல்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கிறது, இந்த மோதல்ல தாக்கம் செலுத்துமான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இஸ்ரேல் மேல ஹமாஸ் இயக்கம் ஒரு தாக்குதலை அக்டோபர் மாதம் நடத்தினதுக்கு பிறகு உடனடியாகவே ஒரு போர் அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருந்தது. இதுல வலதுசாரி கூட்டணி அரசாங்கத்தோட சேர்த்து மையவாத கருத்து இருக்கிற சில முக்கியமான நபர்களும் உள்ளடக்கப்பட்டிருந்தாங்க. 6 பேரை கொண்டதா இந்த அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருந்தது. அதுல மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் தான் பென்னி கான்ஸ் என்று சொல்லப்படுற ஐடிஎஃபினுடைய முன்னாள் முக்கிய ஒரு ஜெனரலா செயற்பட்டு வந்தவர். அவரும் அவருடைய மிக நெருக்கமான இன்னும் ஒரு நண்பரும். எப்படி இஸ்ரேலில் வலதுசாரிகள் இடதுசாரிகள் என்று இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு மையவாத கருத்தை கொண்ட சில தரப்புகளும் இருக்கிறாங்க. இந்த பென்னி கான்ஸ் என்று சொல்லப்படுறவரும் அந்த மாதிரியான ஒரு மையவாத கருத்தை கொண்ட ஒரு நபர் தான். அவர் இந்த அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தாரு. போர் அமைச்சரவையில் ஒரு மிக முக்கியமான உறுப்பினராக இருந்தார். ஒரு கிழமைக்கு முதல்ல பென்னி கான்ஸும் அவருடைய நண்பரும் இந்த போர் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செஞ்சதுக்கு பிறகு போர் அமைச்சரவை எப்போ வேணும்னாலும் கலைக்கப்படலாம், இல்லாட்டி புது அமைச்சரவை நியமிக்கப்படலாம் என்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அதிரடியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இஸ்ரேலினுடைய போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் ஊடகங்களில் செய்தியா வெளியாகி இருக்கு. அப்போ போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கு என்ற செய்தி எதை வெளிப்படுத்துது என்ற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கு. பென்னி கான்ஸ் வெளியேறி இருக்கிறது, இந்த போர்ல ஏதாவது தாக்கத்தை செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா, போர் முடிவுக்கு வாரதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற மாதிரியான கேள்விகள் சில நேரங்களில் ஏற்பட முடியும். பென்னி கான்ஸ் ஒரு மையவாத கருத்தை கொண்ட ஒரு நபராக இருந்தாலும் இந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறும் போது அவர் சில மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை பெஞ்சமின் நெட்டன்யாகு மேல முன் வச்சிருந்தார். குறிப்பா உடனடியாகவே ஒரு தேர்தல் நடத்தப்படணும், பணைய கைதிகள் மீட்கப்படணும் என்று சொல்லி அரசாங்கத்துக்குள்ளேயே போர் அமைச்சரவைக்குள்ளேயே இருந்து கொண்டு வலியுறுத்தின ஒரு நபர் தான் இந்த பென்னி கான்ஸ் என்று சொல்லப்படுற மிக முக்கியமான ஒரு தலைவர். அதே நேரத்தில் இந்த காசா போருக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றது சம்பந்தமான ஒரு மூலோபாய திட்டம், தெளிவான சிந்தனை பெஞ்சமின் நெட்டன்யாகுட்ட கிடையாது. இதனால அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் இருக்கு என்ற குற்றச்சாட்டை முன்வச்சுதான் அவரும் அவருடைய நண்பரும் இப்போ வெளியேறி இருக்கிறாங்க. இந்த அமைச்சரவை இன்னும் விஸ்தரிக்கப்படணும், இல்லாட்டி புது அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்படணும் என்ற மாதிரியான கோரிக்கைகள் உள்ளக ரீதியிலேயே அழுத்தமாக விடுக்கப்பட்டு வருது. குறிப்பா தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் நிதி அமைச்சரும் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு கடுமையான அழுத்தத்தை முன்வச்சு வாரதா சொல்லப்படுது. என்னதான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடைய கோரிக்கைகள் அழுத்தங்கள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் அடிபணியாம காசா மீதான தாக்குதல் தொடர்ச்சியா வீரியமா நடத்தப்படணும் என்ற கோரிக்கை நிதியமைச்சராலையும் தேசிய பாதுகாப்பு அமைச்சராலையும் விடுக்கப்பட்டிருக்கு. பொது அமைச்சரவை நியமிக்கப்படுமா இல்லாட்டி இப்ப இருக்கிற அமைச்சரவைன்றது விஸ்தரிக்கப்படுமா என்ற கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் கிடையாது. கூட்டணி அரசாங்கத்திலிருந்து பென்னி கான்ஸை வெளியேறி இருக்கிற நிலையில் இந்த போர் அமைச்சரவைக்கான தேவை இனியும் கிடையாது என்ற மாதிரியான ஒரு தகவலை பெஞ்சமின் நெட்டன்யாகு தனக்கு நெருக்கமான நட்பு வட்டங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இப்ப இருக்கிற உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு அவர் போர் சம்பந்தமான முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க முடியும், ஆலோசனை கூட்டங்களை நடத்த முடியும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. ஒரு புது போர் அமைச்சரவை நியமிக்கப்படுமா இருந்தால் அது இஸ்ரேலுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் நட்பு நாடுகளுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவை பரிசீலிக்கிற மாதிரி அமையலாம் என்ற கருத்தும் கூட ஊடகங்களில் பேசப்பட்டு வருது. ஒரு புது அமைச்சரவை நியமிக்கப்படும் போது கடுமையான தீர்மானங்கள் எடுக்கக்கூடியவர்கள் அதுக்குள்ள கட்டாயம் உள்வாங்கப்படலாம். இப்ப மேற்குலக நாடுகள் குறிப்பா அமெரிக்கா ரஃபா மேல ஒரு தரைவழி தாக்குதலை நடத்தக்கூடாது என்று சொல்லி இஸ்ரேலுக்கு தொடர்ச்சி அழுத்தத்தை முன் வச்சு வருது. இதை கேட்காத
மாதிரி தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாகவே செயற்பட்டு வருது. இந்த போர்ல இருந்து பின்வாங்கிறதுக்கான எந்த ஒரு சிந்தனையும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு இதுவரைக்கும் கிடையாது. ஒரு பக்கம் அமெரிக்கா இந்த மாதிரியான அழுத்தம் விடுக்கிற மாதிரி காட்டிக்கொண்டாலும் கூட இந்த ஒரு பக்கம் தொடர்ச்சியான ஆயுத உதவிகள் கூட வழங்கப்பட்டு வருது. ஆனாலும் மேற்குலக நாடுகள் மத்தியில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழக்காம இருக்க வேண்டிய ஒரு நிலைமையும் அந்தந்த நாடுகளுடைய தலைவர்களுக்கு இருக்கு. இதனால தான் அழுத்தம் விடுக்கிற மாதிரி காட்டிக்கொள்றாங்க. அப்போ ஒரு புது அமைச்சரவை நியமிக்கப்படும் போது அந்த அமைச்சரவையில் கடுமையான தீர்மானங்களை எடுக்கக்கூடியவர்கள் உள்வாங்கப்பட்டால் அது இஸ்ரேலுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இடையில இருக்கிற உறவை பரிசீலிக்கிற மாதிரி அமையலாம் என்று சொல்லியும் இப்ப விமர்சிக்கப்படுது. அதே நேரம் இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் மிக முக்கியமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. இப்ப கலைக்கப்பட வேண்டியது இந்த போர் அமைச்சரவை கிடையாது, பெஞ்சமின் நெட்டன்யாகு தலைமையிலான அரசாங்கம் தான் உடனடியா கலைக்கப்படணும் என்ற ஒரு விமர்சன ரீதியான கருத்தையும் இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன் வச்சிருக்கிறாரு. இவர்தான் இந்த இஸ்ரேலில் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து வருது. குறிப்பா பணைய கைதிகள் விடுவிக்கப்படணும், போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படணும், தேர்தல் உடனடியாக நடத்தப்படணும் என்ற மாதிரியான கோரிக்கைகளை முன்வச்சு இஸ்ரேலில் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருது. இந்த போராட்டங்களை முன்னின்று வழிநடத்துகிற ஒரு மிக முக்கியமான தலைவர் தான் அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் தான் இந்த மாதிரியான ஒரு விமர்சன ரீதியான கருத்தையும் முன் வச்சிருக்கிறாரு. இப்ப போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கின்றது, போர்ல ஏதாவது தாக்கம் செலுத்துமான்ற கேள்வி ஐடிஎஃபினுடைய பேச்சாளர், இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பேச்சாளர் டேனியல் ஹகாரிட்ட இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற தெளிவான பதில், எங்களுடைய போர் நடவடிக்கை சம்பந்தமான தீர்மானங்கள் எடுக்கிறது இல்லாட்டி முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்படுறது சம்பந்தமான ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கு, ஒரு சங்கிலி தொடர் மாதிரியான கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் தீர்மானங்கள் எடுக்கப்படும், போர் வியூகங்கள் வகுக்கப்படும். இது ஜனநாயக ரீதியான ஒரு செயற்பாடு. அவங்க உள்ள வர முடியும், வெளியில போக முடியும், அமைச்சர்கள் மாற்றமடைகிறது, அமைச்சரவை மாற்றமடைகிறது எல்லாம் ஜனநாயக ரீதியான செயற்பாடு. இது போர்ல எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது என்ற ஒரு தெளிவான தகவலை ஐடிஎஃபினுடைய பேச்சாளர் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்ப போர்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்படியா இருந்தாலும் போர்ல முக்கியமான ஒரு மாற்றம் நேற்று ஏற்பட்டிருந்தது. இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான உதவிகளை கொண்டு போறதுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு மெயின் ரோடு இருக்கு. அந்த மெயின் ரோடு பகுதியில் காலையில் 5 மணில இருந்து பின்னேரம் 4 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 11 மணித்தியால தற்காலிகமான ஒரு போர் இடைவெளி விடப்படும் என்ற அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. இது கடுமையான சர்வதேச அழுத்தத்துக்கு மத்தியில் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதா செய்திகள் வெளியாகியிருந்தது. ஆனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு தெரியாதா என்ற கேள்வியையும் கூட எழுப்பியிருக்கு. என்று சொன்னால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு அறிவிப்புகள் வெளியானதுக்கு பிறகு அதோட உடன்பட முடியாது என்ற மாதிரியான ஒரு கடுமையான கருத்தை பெஞ்சமின் நெட்டன்யாகு முன் வச்சிருக்கிறாரு. குறிப்பாக பாதுகாப்பு செயலாளரை கூப்பிட்டு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை அவர் முன் வச்சதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்களில் குறிப்பாக செய்திகள் வெளியாகி இருக்கு. அப்போ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு தெரியாம சில தீர்மானங்களை எப்படி இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் எடுக்குதுன்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி கூட இங்கே ஏற்படுது. ஆனாலும் இஸ்ரேல் ராணுவம் ஒரு தெளிவுபடுத்தல பிரதமருக்கு நேற்று கொடுத்திருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. காசா மேல நடத்தப்பட்ட தாக்குதலில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குறிப்பா தெற்கு காசாவில் முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கை அதே மாதிரி தொடருது. இது ஒரு ரோட் சம்பந்தமா எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை மட்டும்தான், தற்காலிகமான ஒரு இடைவெளி தான் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தெளிவுபடுத்தல ராணுவம் இஸ்ரேல் பிரதமருக்கு அறிவிச்சிருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அப்போ போர்ல பெரிய எந்த விதமான ஒரு வித்தியாசமோ மாற்றமோ இதுவரைக்கும் ஏற்பட்டது கிடையாது. அது தற்காலிகமான ஒரு போர் இடைவெளி மட்டும்தான். அந்த உதவிகளை கொண்டு போறதுக்காக அதுவும் ஒரு ரோடு, ஒரு வீதி பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தற்காலிகமான இடைவெளி மட்டும்தான் என்றதான் இந்த செய்தியும் வெளிப்படுத்துது. இன்னும் ஒரு பக்கம் போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கின்ற தகவலும் இதுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறது இல்லை என்றதும் இப்ப தெளிவாகி இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.